திமுக ஆட்சியில் மணல் கொள்ளை சம்பவ இடத்திற்கே சென்று சம்பவம் செய்த மாஜி அமைச்சர். வெளியான வீடியோ ஆதாரம். கரூர் மாவட்டம் கரூர் ஒன்றியம் வாங்கல் முனியப்பனூரில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவிரி கரையில் சாலை அமைத்து மணல் கொள்ளையில் மணல் மாஃபியாக்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் அதிரடியாக நேரடியாக இறங்கிய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டதை தடுத்து நிறுத்திய நிலையில் 5 ஹிட்டாச்சி வாகனங்களும் 6 லாரிகளும் பிடிபட்டது. சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்ற எம்.ஆர். விஜயபாஸ்கர் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் வயிற்று பிழைப்புக்காக மாட்டு வண்டியில் மணல் ஓட்டுபவர்களை பிடிக்கிறீங்க, 1.5 கிலோமீட்டர் ரோடு போட்டு 4 கிலோமீட்டர் மணல் கடத்துபவன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா என சரமாரியாக கேள்வி எழுப்பிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என கேட்டார். மேலும் எஃப்ஐஆர் போடாமல் இங்கிருந்து போக மாட்டேன், இங்கேயே கட்டில் போட்டு படுத்து விடுவேன் என தெரிவித்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அங்கேயே அமர்ந்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் எஃப்ஐஆர் போட்டதும் அங்கிருந்து புறப்பட்டார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இதனைத் தொடர்ந்து ஆற்றில் இருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெளியேறிய போது பாதை நடுவே மாட்டு வண்டியை மறைத்து சினிமா பட காட்சியில் வருவது போன்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெளியேறாதபடி மர்ம நபர்கள் செய்தனர். சினிமா படத்தை மிஞ்சும் வகையில் பரபரப்பாக மணல் கொள்ளை சம்பவத்தை நேரடியாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் பிடித்ததும் பின்பு அங்கிருந்த பட தடைகளை மீறி வெளியேறிய வீடியோ காட்சி இதோ. மாட்டு வண்டி யாருன்னு பிடிக்கிறீங்க? 1.5 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டுங்க. இல்ல ரோடு ஆத்துக்குள்ள 4 கிலோமீட்டருக்கு மணல் இல்லைங்க. ஏன்னா 300 ரோடு 400 ரோடு மண் வெளியே போகுது 4 இடத்துல. எங்க போச்சு காவல்துறை? ஏலவாளைனா ஒண்ணு, ஆளுங்கட்சிக்காரன்னா ஒண்ணா? அப்புறம் என்ன நடவடிக்கை? இத்தனை நாள் எத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. வந்து பாருங்க முதல்ல. எஸ்பி சார் வரட்டும், எஸ்பி சார் வர சொல்லுங்க. இல்ல நானும் இங்கேயே கொண்டுக்கிறேன் சார், கட்டில் எடுத்து போட்டு இப்படியே படுத்துக்குவேன். வந்து பாக்கணும், நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சொன்னீங்க அது மாதிரி இந்த 5 200 கிட்டாச்சு நிக்குது, 5 லாரி நிக்குது, சண்டிங் அடிச்சு கொண்டு ஓட்டிட்டு இருக்காங்க. நைட்டு அங்க ஓட்ட போய் பார்த்த போய் பாரு. சாக்குல மணல் இருந்தா அந்த வீட்டுல இருந்து இந்த ஏலபாளையெல்லாம் அவையில புடிச்சு கொண்டு ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறீங்க. ஒரு மாட்டு வண்டிக்காரன் பொழப்பு தானே ஒரு 1000 2000 சம்பாதிக்கு மாட்டு வண்டி ஓட்டினான்னா அவன் மாட்டு வண்டிக்காரன் பிடிக்கிறீங்க. ஏன் மணல் மாஃபியாக்கள் தினம் 400 500 லோடு மணல் தானே, அது தெரியாத கண்ணுக்கு? போலீஸ் தான் நோட் பண்ணுத, இத்தனை வண்டி போகுது, யாரு இன்னார் சாயந்தரமான கணக்கு வரணும். பணம் வாங்குறது போலீஸ் தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எஸ்பி சார் வர வரைக்கும் தான் கொண்டுக்கணும். உட்காருங்க சார். போலீஸ் இருக்காங்க, யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். போலீஸ் இருக்கிறாங்க, யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். போலீஸ்